ஹாய், நான் சிவாஜி. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குறள் சொல்லிடுறேன். அந்த குறளுக்கும் இதுக்கும் ரொம்பவே ஒத்து போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறதா இந்த திருக்குறள். ஸோ இந்த திருக்குறள் ஞாபகம் வச்சுங்க. இந்த திருக்குறளுக்கு அப்புறம் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஹென்ரி ஃபோர்டு. ஸோ ஹென்ரி ஃபோர்டுங்கிறது நமக்கு எல்லாரும் தெரியும். இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கார் இருக்குது. இன்றைக்கி காருங்கிறது விலை மலிவாக போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஹென்ரி ஃபோர்டு தான் காரணம். ஸோ இதுக்கு 1900 சரியான அக்யூரேட்டான டேட் எனக்கு சரியாக தெரியல, மறந்துட்டேன். அது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி, அதாவது கார்களுடைய தயாரிப்பில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுന്നത് யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹென்ரி ஃபோர்டு. ஸோ இந்த ஹென்ரி ஃபோர்டோட லைஃப் ரொம்பவே லைஃப்னு சொன்னால் ரொம்பவே அவர் அடிபட்டு வந்தார், இதுபட்டு வந்தார்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உழைப்பால் உயர்ந்தவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லார்ட்டையும் கார் இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம். சொகுசு கார்கள் எல்லாமே, சொகுசான உள்ள கார்கள், ஆடி A6 எல்லாமே சொகுசான கார்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னோடியாக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா இந்த ஹென்ரி ஃபோர்டு. இவர் அப்படி என்ன தாண்டா பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற நவீன கார்களை அது விலை கம்மியாக சொகுசு காரை கொடுத்தவர் இவர் தான். ஃபஸ்ட்டு சொகுசு கார் தயாரித்து விலை கம்மியாக கொடுத்தவர் தான். அமெரிக்காவில் அமெரிக்கா முன்னேறும் கண்ட்ரி. ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சது அமெரிக்காவில் நம்ம எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் ஒன்று யூகேவாக இருக்கும், இல்லை அமெரிக்காவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமமான கண்டுபிடிப்புகள் எல்லாமே அமெரிக்காவில் தான் வளர்ந்துருக்கும். ஸோ அமெரிக்காவில் தான் பிறந்திருக்கும் அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே. அதுக்கு காரணம் அப்படின்னா அமெரிக்காவில் எல்லாருமே ஐடியாஸை புதுசாக உருவாக்கி புதுசாக கண்டுபிடிக்கும் அப்படின்னு முன்னேறி போயிட்டே இருக்கிறவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கார்களுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமானுச்சு அமெரிக்காவில். ஸோ அமெரிக்காவில் அதிகமானதுக்கப்புறம் நிறைய பேர் எல்லாமே கார் வச்சுட்டாங்க. அந்த கார் அப்படிங்கிறது ஒரு ஹை கிளாஸ் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த கார் லோ கிளாஸ் யாருமே யூஸ் பண்ண முடியாது, மிடில் கிளாஸ் யாருமே யூஸ் பண்ண முடியாது, ஹை கிளாஸில் உள்ளவங்க மட்டும் தான் அந்த காரை யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு யாராலையுமே அந்த காரெலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இவர் ஹென்ரி ஃபோர்டு அப்படிங்கிற யார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹென்ரி ஃபோர்டு புதுசான ஒரு கார் தயாரிக்கிறார். அவர் புதுசான கார் தயாரிக்கிறது இருக்கட்டும். ஸோ அதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு சின்னதாக பார்த்துடும். ஸோ ஹென்ரி ஃபோர்டுங்கிறது அமெரிக்காவில் பிறக்கிறாரு. அமெரிக்காவில் பிறந்து சின்ன வயசுலேயே 6 பேர், அவர் கூட பிறந்தது 6 பேர். அந்த 6 பேரில் இவர் தான் மூத்தவர். ஸோ இவர் மூத்தவர் அப்படிங்கிறனால இவரோட குடும்ப சுமைகள் எல்லாமே இவர்கிட்ட இருக்கும். இவர் குடும்ப சுமைனா அவ்வளோ கஷ்டப்பட்டாரா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவர் கஷ்டப்படாமல் இருந்தார். இன்னொரு விஷயம் என்ன பண்ண, இவரோட குடும்பத்துக்கு சொந்தமாக நிலங்கள்லாம் இருந்துச்சு, பண்ணை இருந்துச்சு. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸில் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இவரோட அப்பா ஃபார்மர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹென்ரி ஃபோர்டு அவரையும் ஃபார்ம் ஹவுஸ் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஹென்ரி ஃபோர்டு ஃபார்ம் ஹவுஸில் ஒர்க் பண்ண சொல்கிறதுக்கு ஹென்ரி ஃபோர்டு சுத்தமாக அந்த ஃபார்ம் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஐடியாவே இல்லை. அவருக்கு இந்த ஒரு நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு தாட்டே அவர்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸ்லாம் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிறது தான். ஸோ இதை நம்ம ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. அதே மாதிரி அவருடைய 14வது வயசில் அவருடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. என்ன கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வாட்சை கொடுக்குறாரு. ஸோ அந்த வாட்சை என்ன பண்ணுறதுன்னா நம்ம வாட்சை கட்டிட்டு இந்த கையை அப்படி ஆட்டிக்கிட்டு இந்த கையை எப்படி ஆட்டிக்கிட்டு அப்படிலாம் போயிட்டே இருப்போம். ஸோ இல்லை ஒரு நாள் கழிச்சு அது வாட்சை நல்லா பிரிப்போம், 3 நாள் ஓடாமல் போயிடும், திருப்பி போட்டது அப்படியே இருந்துடும். ஆனால் இவர் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை பிரித்து திருப்பி அதை அசம்பிள் பண்ணுற அளவுக்கு இவர் அக்யூரேட்டாக அந்த வாட்சில் மூழ்கி போயிருக்காரு. ஸோ அவர் வாட்சை கொடுத்ததுக்கப்புறம் அந்த வாட்சை தனித்தனியாக பிரித்து அக்கா பிரித்து திருப்பி அவங்க எல்லாம் எல்லா பார்ட்டையும் அசம்பிள் பண்ணி திருப்பி அந்த வாட்சை ஓட வச்சார். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் வாட்சில் அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு, ஸோ இந்த வாட்சில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் இந்த வாட்சை பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நிறைய கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இவர் ஒரு வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு சூர்யா சொல்கிற மாதிரி இன்னும் வாட்ச் மெக்கானிக்காகவே மாறினார். பக்கத்து வீட்டில் வாட்ச்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது, கடிகாரத்தை சரி பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் சரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ கொஞ்ச நாள் போக ஸோ வாட்சில் உள்ள இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையா இருக்குது. நம்ம ஆசைகள் அது கிடைக்கல, அது கிடைச்சதுக்கப்புறம் தாவி போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த வாட்சில் உள்ள இன்ட்ரெஸ்ட் போனதுக்கப்புறம் இவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கண்காட்சிக்கு போகிறார். அந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் இயங்கக்கூடிய ஒரு என்ஜின் இருக்குது. ஸோ அந்த என்ஜினை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் மாதிரியே நம்மளும் தயாரிக்கணும் அப்படி பண்ணுறாரு. அந்த கண்காட்சியில் பார்க்கும்போது நீராவி இன்ஜின் நிறையா இருந்துச்சு. நீராவியால் இயங்கக்கூடிய மோட்டார் சைக்கிள், நிறைய வேலை இயங்கக்கூடிய கார்கள் இதெல்லாமே நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ நீராவி இன்ஜின் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். நீராவி இன்ஜின் இயங்குனா ஃபஸ்ட்டு இந்த பாய்லர் இருக்கும். அந்த பாயிலில் தண்ணி இருக்கும். தண்ணி பாயில் ஆகி அந்த அதுலேருந்து எவாபரேட் ஆகிற அந்த நீராவியிலிருந்து தான் இந்த இன்ஜின் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ சப்போஸ் இந்த நீராவி இயங்க ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் அந்த பாய்லர் சூடாகணும். அந்த பாய்லர் சூடானதுக்கப்புறம் அந்த தண்ணி ஹீட் ஆகணும். அந்த தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆவி ஆகணும். ஆவி ஆனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மூவ், அதாவது டார்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் மூவ் டார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டார்க் கிடைக்கிற வரைக்கும் இது மூவ் ஆகாது. நம்ம அவசரத்துக்கு ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், 2 கிக் அடிக்கிறோம், அப்பயும் நம்ம ஸ்டார்ட் ஆகல கடுப்பாகும். இதே நம்ம நீராவி இன்ஜின் வச்சிருந்தோம்னா அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, அது இன்ஜின் பாயில் ஆகி தண்ணி அந்த ஆவி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஸோ இந்த அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் ஆகும். இதை அவர் பார்த்து ரொம்ப வேந்து போனார். ஸோ இந்த பாயிலும் இன்ஜினும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது தண்ணி எரிபொருளாக யூஸ் பண்ணிட்டாங்க. தண்ணி எரிபொருள் சொல்லும்போது தண்ணியை தான் இன்ஜினுடைய மெயின் மூலப்பொருளாக யூஸ் பண்ணிட்டாங்க.
தண்ணி இருந்தால் தண்ணியும் நெருப்பும் இருந்தால் இன்ஜின் வந்து ஈஸியாக மூவ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெட்ரோல் அப்போ கிடையாது, பெட்ரோல் கிடையாது சொல்ல முடியாது. பெட்ரோல் வந்து அப்போ இன்ஜின் கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறதுன்னா வீட்டுக்கு வந்து அந்த அதுலேருந்து ஒரு இதை வாங்கிட்டு வந்து அதை மாற்றி அமைக்கிறார். ஸோ அந்த இன்ஜின்லாம் கழட்டிட்டு திருப்பி மாற்றி அமைக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு சில மாற்றங்கள் மட்டும் பண்ணுறாரு. என்னென்ன மாற்றங்கள் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த டீசல் இன்ஜின் வந்து அதை ஜாயின் பண்ணுறாரு. இந்த டீசல் இன்ஜினை ஜாயின் பண்ணும்போது இந்த இந்த நீராவி இன்ஜினுக்கான பாய்லரும் தண்ணியும் வெயிட் குறைஞ்சது. அதாவது பாய்லரோட வெயிட்டும் அதில் ஃபில் பண்ணி வைக்கிற தண்ணியோட வெயிட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் போகணும்னா அதில் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊற்றி வைப்போம். அந்த தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அந்த 10 லிட்டர் தண்ணி வெயிட்டு, அந்த 10 லிட்டர் தண்ணி பிடிக்கிறதுக்கு அந்த ஆயில் அந்த டேங்க் வந்து ரொம்ப வெயிட். இப்போ வந்து நம்ம 10 லிட்டர் போகிறதுக்கு இப்போ உள்ள பைக்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலில் 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது, 70 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அப்போ வந்து 10 லிட்டர் தண்ணி ஊற்றுறது அவ்வளோ பெரிய டேங்க் தேவைப்படும். இவர் என்ன பார்த்தீங்கன்னா இதை மாற்றி அமைக்கும் பொழுது அவர்கிட்ட உள்ள அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய்லரை வந்து மாற்றி அமைக்கிறனால வண்டியோட வெயிட்டும் வண்டியோட சைஸும் குறைய ஆரம்பிக்குது, இன்ஜினோட சைஸும் குறைய ஆரம்பிக்குது. ஸோ குறைஞ்சானதுக்கப்புறம் இவர் வந்து மறுபடியும் அந்த இதெல்லாம் இது பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இது என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் போக போக இவர் வந்து ஒரு எடிசனுடைய ஒரு கம்பெனியில் வந்து முதன்மை பொறியாளராக ஜாயின் பண்ணுறாரு. முதன்மை பொறியாளர்னா இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியராக ஜாயின் பண்ணிட்டு அங்கே இருக்கிற யுக்திகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறார். ஒரு கார் கம்பெனியில் சேர்ந்து அங்கே இருக்கிற யுக்திகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவர் வந்து வெளில வர, அந்த கம்பெனி விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தனியாக அவரே ரிசர்ச் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸையும் கோத்து ஒரு கார் ஒன்று உருவாக்குறாரு. ஸோ இந்த கார் ஒன்று உருவாக்கலாம் இருக்கட்டும். இவர் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கின கார் எங்கே உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபன்னி விஷயம் தான் பார்த்துருப்போம். ஒருத்தவங்க வெள்ளை அடிச்சிட்டு இருக்கும்போது 2 கழுத்து மண்டை அந்த பக்கம் விட்டுட்டு கம்பி 2 பக்கம் உள்ள வச்சுட்டு வெள்ளை அடிச்சிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் உருவாக்கின கார் எங்கே உருவாக்கணும்னா, ஒரு சின்ன ரூமில் வந்து ஒரு 10க்கு 10 ரூம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10க்கு 10 ரூமில் வந்து ஒரு மிகப்பெரிய கார் உருவாக்கிறாரு. அந்த கார் ரூமுக்குள்ள வந்து உருவாக்கும் போது அது ஒன்றும் தெரிஞ்சு வரல. ஆனால் இந்த காரை சோதிச்சு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம வந்து வச்சு கண்டுபிடிச்சோம்னா அது கண்டிப்பாக நம்ம ஒரு பட்டம் நார்மலாக ஒரு பேப்பரை கழிச்சு பட்டம் ஓட்டினாலும் அந்த பட்டத்தை பறக்க ஓட்டு பார்க்கணும் நமக்கு ஆசை வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஜினை கண்டுபிடிச்சப்போ, ஒரு கார் கண்டுபிடிச்சப்போ இதை வந்து ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. ஸோ இந்த ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வெளில எடுக்கிறாரு. வண்டி வெளில வர மாட்டேங்குது. ஏன்னா ரூமுக்குள்ளே அந்த வண்டி இருக்குது. பட் அந்த வாசல் கதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. கடுப்பாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடாயை எடுத்து அந்த ரூம் கதையெல்லாம் உடச்சி எடுத்துட்டு வண்டி எடுத்து வெளில வெட்டிக்கிறமா ஓட ஆரம்பிச்சது. ஸோ வெட்டிக்கிறமா ஓட ஆரம்பிச்சுக்கோம். மறுபடியும் தனியாக வந்து ஃபோர்டு அப்படிங்கிற கம்பெனியில் வந்து அவருடைய பேர்லேயே ஃபோர்டு அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த கம்பெனியில் வந்து புதுசான கார்கள், அதாவது மாடல் டி அப்படிங்கிற ஒரு கார். இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே சொகுசு கார் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு கார் வந்து மாடல் டி. இன்றைக்கி வந்து எல்லாருடைய அமெரிக்காவில் இருக்கிற பாதி கார்கள் வந்து இந்த மாடல் டியாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோர்டு வந்து அவ்வளோ விலை மலிவாக கொடுத்த அந்த கார் தான் காரணம். ஸோ அதனால் இந்த மாடல் டியை தயாரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 6 மாதத்தில் 20 கார் தான் தயாரிக்கிறது. ஏன் 6 மாதத்தில் 20 கார் தான் தயாரிக்க முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வாங்குற எல்லா ரா மெட்டீரியல்ஸ், அதாவது எல்லா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் தனித்தனி கம்பெனிலேருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. தனித்தனி கம்பெனினா இப்போ வந்து டயர் 4-5 கம்பெனியில், டயர் வந்து ஒரு கம்பெனிலையும், இன்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரு கம்பெனிலையும், பேனட் ஒரு கம்பெனிலையும், கண்ணாடி ஒரு கம்பெனிலையும் அப்படி மாற்றி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. மாற்றி வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கம்பெனி தன்னோட ப்ரொடக்ஷன் இம்பார்ட்னா கூட, யாராச்சும் சரக்கு வரதுக்கு லேட் ஆனால் கூட இந்த கார் தயாரிக்கக்கூடிய அந்த இது வந்து குறைஞ்சு போகுது. இதனால என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த நேரம் பார்த்து இவர் சோகமாக இருக்கும்பொழுது ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த நேரம் பார்த்து இவர் வந்து இந்த மாட்டு கறியெல்லாம் வைப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகிறாரு. மாட்டை வந்து கட் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல, ஸோ அந்த ஒரு கம்பெனிக்கு போகிறார். அந்த கம்பெனிக்கு போகிறப்போ இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சுற்றி பார்க்கும்பொழுது அங்கே வந்து ஒருத்தர் வந்து மாடை வந்து கட் பண்ணுறதுக்கு, மாட்டை அந்த கம்பியில் மாட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அப்போ அந்த மாட்டை கட் பண்ணுறது ஒருத்தர் இருக்காரு. அந்த மாட்டோட தோலை உரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அந்த மாட்டை வந்து பீஸாக வெட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் பேக்கிங் ஒருத்தர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பதப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. பதப்படுத்துறதுக்கு அப்புறம் அது வந்து பேக்கிங் பண்ண ஒருத்தவங்க, அந்த பேக்கிங்கை பார்சல் பண்ண ஒருத்தவங்க, பார்சல் பண்ணதை வெளில கொண்டு போகிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து ஒரு நின்று பார்க்குறாரு ஃபோர்டு. ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக நடந்துட்டு இருக்கு. அதனால வேலை நல்லா நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரே கம்பெனியில் எல்லா ப்ராடக்ட்டும், நம்ம தனித்தனி கம்பெனியில் வாங்கினதுனால தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் நின்று போகுது. ஒரே கம்பெனியில் எல்லாத்தையும் வாங்கினா நமக்கு வந்து ஒரே லோடாக வந்துருமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஒரே கம்பெனியில் லோடு கொடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் 200 கார்களோ இல்லை ஒரு குறைஞ்சபட்ச கார்களோ தயாரிக்கிறாங்க. ஸோ இது தயாரித்ததெல்லாம் அவர் வந்து ஒரு ஃபோர்டு அப்படிங்கிற கம்பெனி உருவாக்கி அமெரிக்காவில் நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்க ஒரு காராக அது மாறிச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அடுத்த விஷயம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து யூகேல வந்து ஒரு அரசருடைய விருந்துக்கு போயிட்டு இருக்காரு ஹென்ரி ஃபோர்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கார், இப்போ எப்படி ஃபோர்டு கார் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சோ அதே மாதிரி ரோல்ஸ் ராய் இப்போ கூட ஃபேமஸ் தான். ஸோ இப்போ கூட விஜய்க்கு கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி ரோல்ஸ் ராய் காரை ஹென்ரி ஃபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். எங்கே யூகேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். யூகேல வந்து ரோல்ஸ் ராய் காரில் இவர் போயிட்டு இருக்கும்பொழுது அந்த நாட்டுடைய அரசர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஃபோர்டு நீங்கள் வந்து உங்கள் சொந்த காரை யூஸ் பண்ணிருக்கலாமே, நீங்கள் வந்து ஏன் அந்த ரோல்ஸ் ராய் காரை யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் உங்கள் ஃபோர்டு கார் வந்து
முதலிடத்தில் இருக்குது, 2ஆம் இடத்துல தான் ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, இதை ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படி கேட்கும்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய மேனேஜர்கள் எல்லாமே ரொம்ப நேர்மையான மேனேஜர்கள் அமைச்சிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்கள் எல்லாமே தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதை ப்ரொடக்ஷன் பண்ணி வெளில வரதுக்கு முன்னாடியே ஆர்டர்லாம் முடிஞ்சு விடுது. வெளில வந்து ஷோரூமில் கூட வைக்க முடியல, ஆர்டர் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கார்லாம் எடுத்து போயிடுறாங்க. அதனால் வந்து எனக்கு யூஸ் பண்ணுற கார் கிடையில. என்னோட மேனேஜர் நான் கேட்கும்போது என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து கஸ்டமருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், அவங்க வந்து எனக்கு வந்து முதல்ல இது பண்ணிட்டாங்க, அது வந்து நீங்களே இருந்தாலும் சரி அப்படின்னு என்கிட்டயே அவர் சொன்னார். அதனால தான் அவர் வந்து நான் இன்னி வரைக்கும் வேலையில் வந்து வச்சிருக்கேன். என்னோட மேனேஜர் வந்து அந்தளவு நேர்மையான மேனேஜராக இருக்காரு அப்படி சொல்லி அவர் சொன்னார். ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் முன்னாடி வரதுக்கான இவரை பற்றின ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இவர் மேலே வரதுக்கான இன்னொரு யுக்தியையும் பயன்படுத்துகிறார். இந்த யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் போய் அவர் கேள்வி கேட்குறாங்க. அவர் கேள்வி கேட்டதுக்கப்புறம் அவருக்கு பதில் தெரியல. பட் அவர் சொன்ன ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ரூமில் வந்து ஒரு 4 பட்டன் வச்சுருக்கேன், அந்த 4 பட்டன் நான் அமுக்குனா அந்த 4 பட்டனில் யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க. நான் எந்த பட்டன் அமுக்கிறனோ அந்த பட்டனுக்கு உள்ள ஒரு ஆள் வருவான். அந்த ஆளுக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னடா வித்தியாசமான ஒரு பதிலாக சொல்கிறியாடா, உனக்கு எது ஆன்சர் தெரியாது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஆன்சர் தெரியாது, ஆனால் யார்கிட்ட இந்த கேள்விக்கு யாருக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது நான் சொல்கிறப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்காது. இதுக்காக தான் திருக்குறள் சொன்னேன். ஸோ இந்த கொஷனுக்கு இவனுக்கு தான் ஆன்சர் தெரியும் அப்படி தெரிஞ்சனால தான் அவர் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவனை மட்டும் வர வச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி நம்ம எல்லார்ட்டையுமே கேட்க முடியாது. நம்ம வந்து இந்த விஷயத்தை இவன் செய்வான் அப்படின்னு நினச்சோம்னா அந்த விஷயத்தை அவங்ககிட்ட கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை அவன் செய்வான் அப்படின்னா அந்த விஷயத்தை அவன் தான் கொடுக்க முடியும். ஸோ உங்களாலேயும் விஷயம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்களே பண்ணணும். ஸோ உங்களால் முடியல அப்படிங்கும்பொழுது அந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து கொடுக்கலாம். ஸோ அதனால தான் நமக்கு வேலை தெரியலனாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வேலை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு சுற்றி இருக்கிறவங்க இன்னொருத்தர் யாருக்கு அந்த விஷயம் தெரியுமோ அவங்ககிட்ட போய் இந்த வேலையை கொடுப்பேன். ஸோ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினை அது ஒரு புதுவிதமான இன்ஜின் தயாரிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. ஸோ அந்த புதுவிதமான இன்ஜின் தயாரிக்க என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கிட்ட போயிட்டு இன்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஜினுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டு, நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரியான புது மாதிரியான இன்ஜின் வந்து மாடல் கொடுத்துட்டு அந்த மாடலுக்கான இன்ஜின் வந்து நீங்கள் தயாரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்துட்டாரு. பட் ஒரு 6 மாதம் ஆகி அந்த இன்ஜின் ரெடியே ஆகலை. மறுபடியும் அங்கே ஃபோர்ட் எப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, என்ன உங்களுக்கு தேவைப்படுது, என்ன அவங்களால முடியல அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வேணும் அப்படி கொடுக்குறாரு. மறுபடியும் அவர்கிட்டே போய் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு போய் அவர்கிட்ட கேட்குறாரு, அப்பயும் அந்த இன்ஜின் ரெடி ஆகலை. ஸோ மறுபடியும் இன்னொரு 6 மாதம் கழிச்சு கேட்குறாரு, அப்பயும் இந்த இன்ஜின் ரெடி ஆகலை. ஸோ மறுபடியும் இன்னொரு 6 மாதம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு போய் அந்த வீடியோ கேட்குறாரு, அந்த இன்ஜின் கண்டிப்பாக ரெடி, அந்த இன்ஜின் வந்து ரெடியாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன, அவர் வந்து அந்த 6 மாதத்தில் வேறு இன்னொரு யார்கிட்டயே கொடுத்துருவாங்க. 4 வாட்டி ஒரே ஒருத்தர் கொடுக்கும்பொழுது அந்த 4 வாட்டியும் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா ஈஸியாக இன்ஜின் முடிஞ்சிருக்கும். அதுக்கு அவர் கொடுக்காம இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை இவன் முடிப்பான்னு அவர் நம்பினார். அவன் நம்பி இந்த விஷயத்தை அவனால் முடிக்க முடியும், அவனுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும், அவனால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சதுனால அவர்கிட்ட எல்லாத்தையுமே பண்ணி அவர்கிட்ட அந்த இன்ஜினை வாங்கிக்கிட்டாரு. ஸோ இதுதான் அவர் பண்ண முக்கியமான காரணம். ஸோ அவன் இந்த விஷயத்தை இவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த விஷயத்தை அவன்கிட்ட கொடுத்தாரு. நம்ம வந்து விஷயமே தெரியாதுன்ட்டு போய் கேள்வியே தெரியாதுட்டு போய் நம்ம பதில் எதிர்பார்க்க முடியாது. நம்ம கமெண்ட் சொல்கிற மாதிரி தான், கேள்வி தெரிஞ்சுட்டு கேட்டாச்சும் பதில் வந்து தப்பு தர மாதிரி சொல்லி ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லிடுவான். பட் கேள்வியே தெரியாதுட்டு போய் பதில் எதிர்பார்க்க முடியாது, அந்த மாதிரி விஷயம் தான். ஸோ அதனால் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அவன் கண் விடல் அப்படிங்கிறத வள்ளுவர் இவர் முடிய சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை இவன் முடிப்பான் அப்படின்னு நினச்சி அவனால் முடிக்க முடியுமா என்று நினச்சி ஸோ அதை நான் அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி யுக்தியை பயன்படுத்தினால தான் இன்றைக்கி அவரோட கம்பெனி வந்து இவ்வளோ டாப் லெவலில் இருக்குது. ஃபோர்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து நீ சொசுக்கார் லெவலில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபோர்டுங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்கிறதுக்கான காரணமும் இவர் பண்ண இந்த ஒரு விஷயம் தான். இவர் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை விடாமல் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் மேலே வந்ததுனால தான். இன்னொரு விஷயம், இவருக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னாலும் இவர் கூட இருக்கிறவங்கள அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டாரு. ஸோ தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டனால தான் அவருடைய அந்த யுக்தி இன்றைக்கி அவர் வந்து அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண நினச்சேன். இதே மாதிரி நான் வேறு ஏதாச்சும் இல்லை ஸ்டோரி, வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ், வேறு ஏதாச்சும் நான் பேசணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய ஆர்டிக்கல், ரிசர்ச் இது மாதிரி வச்சுருந்தா அது கீழே ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன், அந்த மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.